1,00,000 பேர் அப்ளை பண்ணுவான். அப்ப அரசாங்க வேலைன்னா அவ்வளவு மோசமா? இதுக்கு நான் குரல் கொடுக்கலன்னா வேறு எதுக்கு குரல் கொடுக்கணும்? நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற அந்த வேலை எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் நூற்றாண்டு நூலகத்துக்கு காலையில் 8 மணிக்கு போங்க. 8லேருந்து 10 மணிக்குள்ளே போங்க. உட்கார்றதுக்கு ஒரு இடம் கூட இருக்காது அந்த இடத்துல. எங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ கேப்பில் போய் உக்காஞ்சி படிக்கிற பசங்களை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அவங்க அந்த இடத்த விட்டு ஏஞ்சி எப்போ சாப்பிடுவாங்க, எப்போ தண்ணி குடிப்பாங்க, எப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட தெரியும். பல வழிகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் இங்கே குரல் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த 41 வேக்கன்சியும் தகுதியான படித்த இளைஞர்களுக்கு தான் போய் சேரணுமே தவிர அவங்களுக்கு போகக்கூடாது. நாளைக்கு இன்னொரு நடிகர் வருவார், இதே மாதிரி கூட்டத்தில் போய் இறப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கும் இதே மாதிரி வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே வருஷக்கணக்காக உக்காஞ்சி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? 1 மார்க்லேயும் அரை மார்க்லேயும் வாய்ப்பை தவற விடுறவங்களோட மனநிலையும் வருஷம் வருஷம் ஏஜ் ஏறிக்கிட்டே போதே. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் என் குடும்பத்தை நான் பார்க்கல, இன்னும் நான் எதுவுமே செய்யலை, எனக்கான லைஃபை இன்னும் நான் அமைச்சிக்கலைன்னு சொல்கிற இளைஞர்களுக்காக நான் சொல்கிறேன். 2 டிகிரி முடித்து 3 டிகிரி முடித்து வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு கிளர்க்கு போஸ்டிங்காவது நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட் போஸ்டிங்னாச்சும் நம்மளுக்கு கிடைக்காதான்ட்டு ஏங்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படி கொடுத்தா கூட நான் ஒரு ஆஸ்பரண்ட்டாக சொல்கிறேன், நான் எதிர்த்து அதுக்கு கேஸ் போடுவேன். என்ன நடந்தாலும் சரி நான் கேஸ் போடுவேன். குறைஞ்சது 5 வருஷமாக இதுக்காக நான் போராடிட்டுருக்கேன். இந்த படிப்புக்காக இந்த படிப்பை படிச்சுட்டு இந்த வேலைக்காக நான் போராடிட்டுருக்கேன் 5 வருஷமாக. அதை நான் சும்மா விட மாட்டேன்.